ஆண்டவருடைய அருட்பணியை செய்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அருட்பணியை லகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது ஒரு சுகமான பணியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது மிகுந்த கடினப்பாடுகள் உடையது. ஒரு காரியத்தை ஆண்டவர் மக்களுக்கு உணர்த்த விளக்குவதற்கு அநேக நேரங்களிலே பல அடைமொழிகளை, ஓமானங்களை, ஓமைகளை எல்லாம் பயன்படுத்துவது நமக்கு தெரியும். அதே போல ஊழியக்காரர்களுக்கு இதனுடைய கடினங்களை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இங்கு உருவகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் ஓநாய்களும் ஆடுகளும். அப்படி என்றால் சபை மக்கள் எல்லாம் ஓநாய்களும் நாங்கள் எல்லாம் ஆடுகளும் என்றல்ல. அந்த ஊழியத்திலே இருக்கிற கடினம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் லகுவாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஓநாயிடத்திலே அகப்பட்டுக் கொள்கின்ற ஒரு ஆடு எத்தகைய வேதனையையும் கொடுமைகளையும் பெற்றுக்கொள்ளுமோ அத்தகைய பாடுகள் உங்களுக்கு இந்த ஆண்டவருடைய பணியை செய்கின்ற போது உண்டு என்பதை ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி அனுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்து வருகின்ற வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். கடினமான பணி, ஆனால் கடவுளுடைய பணி என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். நீங்கள் அந்த சூழ்நிலையிலே எப்படி செயல்பட வேண்டும் என்று இயேசு சுவாமி சொல்கின்ற போது அவர் சொல்கின்றார், நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். இத்தகைய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம். அப்போது நீங்கள் ஓய்நாய்களாக மாறிவிடக் கூடாது. உங்களை நான் ஆடுகளாக அனுப்பி இருக்கிறேன். அந்த காலகட்டங்களிலே, அந்த சூழல்களிலே நீங்கள் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். கடினமான உபதேசமாக இருக்கலாம், அவர்களால் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். ஆனால் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், களங்கம் இல்லாதவர்களாக இருங்கள். ஆண்டவருடைய பணியை செய்ய இது தேவை என்று இயேசு சுவாமி சொன்னார். நீங்கள் உலகத்தாராலே பகைக்கப்படுவீர்கள் என்றார். இதை சொன்ன ஆண்டவர் அப்படியே சொல்லி விட்டு விடவில்லை. உலகத்தாராலே நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சுவாமி சொல்கின்றதை பார்க்கிறோம். நீங்கள்